வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி காவலர் தேர்வு பகுதியில் சைக்காலஜி கொஸ்டின்ஸ், அதாவது சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து 30 கேட்பாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வினாயன் 51 முதல் வினாயன் 80 வரை காணப்படும். நம்ம வந்து ஒவ்வொரு வினாவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ராமனின் பிறந்த தேதி 1964 பிப்ரவரி 29, ஓகே எனில் 1976ஆம் ஆண்டு அவர் கொண்டாடிய பிறந்த நாட்களின் எண்ணிக்கை ஆண்டு வரை, ஓகே 1976ஆம் ஆண்டு வரை அவர் கொண்டாடிய பிறந்த நாட்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவரோட பிறந்த தேதி என்ன? 1964 பிப்ரவரி 29, ஓகே பிப்ரவரி 29 நல்லா போட்டுக்கலாம், பிப்ரவரி 29, ஓகே. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான்? 1976ஆம் ஆண்டு வரை அவர் கொண்டாடிய பிறந்த நாட்களின் எண்ணிக்கை. ஸோ பிப்ரவரி 29ன்னு கொடுத்துட்டாலே அது என்ன வருஷம்? லீப் ஆண்டு அப்படின்னு ஆயிருமா? ஸோ லீப் ஆண்டு, அவர் பிறந்தது வந்து லீப் ஆண்டு. அப்போ லீப் ஆண்டுனா 4 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படி தானே வந்து அவரோட பிறந்தநாள் வரும். ஸோ இதிலிருந்து என்ன பண்ணலாம்? 1964 இருந்து 1976 வரை உள்ள லீப் ஆண்டுகளின் எண்ணிக்கை தான் அவர் பிறந்த கொண்டாடிய பிறந்த நாட்களின் எண்ணிக்கையாக இருக்க முடியும். ஸோ அப்போ 1964 இருந்து 1976 வரை உள்ள லீப் ஆண்டுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒன்றுமே இல்லை, 4 நாளாக ஆட் பண்ணிகிட்டே வந்தால் முடிஞ்சுது. ஸோ 1964 4 ஆட் பண்ணால் 1968, அடுத்து 4 ஆட் பண்ணால் 1972, அடுத்து 4 ஆட் பண்ணால் 1976. ஸோ டோட்டலாக எத்தனை? 1 2 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ கரெக்டு, 3. அதுதான் அவர் 1976ஆம் ஆண்டு வரை கொண்டாடிய பிறந்த நாட்களின் எண்ணிக்கை 3. ரெண்டாவது கொஸ்டின் போகலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். தவறான எண்ணை காண்க. என்ன கொடுத்துருக்கான்? 7 28 63 124 175 252 343. 7 28 63 124 175 252 343. இப்போது இங்கே பாருங்கள், 7 வந்து 7ஆல் வகுப்படும், 28 வகுப்படும், 63 வகுப்படும், 175 வகுப்படும், 252 வகுப்படும், 343 வகுப்படும். ஓகே, இது எல்லா நம்பரும் ஓகே 124 தவிர மீதி எல்லா நம்பரும் 7ஆல் வகுப்படும், டிவைடட் பை 7. ஆனால் 124 மட்டும் 7ஆல் வகுப்படாது. ஸோ அப்போ தவறான எண் என்ன? ஆப்ஷன் சி 124. ஏன் 124 நாட் டிவைடட் பை 7, ஓகே நாட் டிவைசபிள் பை 7. 124 வந்து டிவைட் ஆகாது 7ஆல். அதனால தான் இந்த தொடரில் தவறான எண் 124 ஆகும். ஓகே, அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள். ஒரு பழைய காரின் விலை 45,000 ரூபாய். அதன் விலை 15% குறையுமானால் அதன் புதிய விலை என்ன? பழைய விலை கொடுத்துருக்கான், 5% குறையுது. அப்போ புதிய விலை என்ன? ஈஸி, என்ன பண்ணுன்னா 45,000க்கு 5% கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். 45,000ல் 15% மதிப்பு எப்படி போடணுன்னா 45,000 இன்ட்டு 15 டிவைடட் பை 100. ஒரு 0 ஒரு 0, இன்னொரு 0. ஸோ அப்போ 450 இன்ட்டு 15, அது 6,750. ஓகே, 450 இன்ட்டு 15 பெருக்கணும்னா 6,750. இந்த 6,750 45,000ஆல் கழிக்கணும். ஸோ 45,000 மைனஸ் 6,750 விச் இஸ் ஈக்குவல் டு 32,850. 32,850 அது எங்கே இருக்குது? ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். என்ன பண்ணோம்? பழைய காரின் விலை நமக்கு தெரியும், 5% குறையுது. அப்போ புதிய விலை என்ன? 45,000க்கு 5% கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச ஆன்சரை வந்து 45,000ஆல் கழிச்சிடணும். அப்படின்னா ஆன்சர் என்ன? 32,850. நாலாவது கொஸ்டின் போகலாமா? நாலாவது கொஸ்டின் பாருங்கள். நாலாவது கொஸ்டின் 4. ஏ மற்றும் பி 2 குழாய்களில் குழாய் ஏ ஆனது பியை விட 3 மடங்கு அதிகமாக தொட்டியை நிரப்புகிறது. ஒரு தொட்டி இருக்குது, அதில் 2 குழாய் இருக்குது ஏபின்ட்டு. ஏ குழாய் வந்து பியை விட 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக நிரப்புது. அதுக்கப்புறம் படிங்க. குழாய் ஏ மற்றும் பி 2 குழாய்களும் சேர்ந்து 36, அதாவது 2 குழாய் 36 நிமிடங்களில் அந்த தொட்டியை நிரப்புது. பி மட்டும் எவ்வளவு நேரத்தில் அத்தொட்டியை நிரப்பும்? நிமிடத்தில் சொல்லணும். பி ஆனது எவ்வளவு நிமிடத்தில் அந்த தொட்டியை நிரப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பி அது வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஏ என்ன கொடுத்துருக்கான்?
ஏ வந்து 3 மடங்கு ஃபாஸ்ட்டு எதை விட பியை விட. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் டிவைடட் பை 3. இங்கே ஏன் டிவைடட் பை 3 போடுறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு பி வந்து ஏதோ ஒரு நிமிடம் வருது, அதை விட எனக்கு கம்மியாக தான் வரும். எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அதனால் கொஷினில் இருக்கிற உள்ள வார்த்தைக்கு ஏற்ப அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, பி ஈக்குவல் டு எக்ஸ்னா ஏ ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 3. இப்போ ஃபார்முலா என்ன? 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை பி, ரெண்டும் சேர்ந்து 1 டிவைடட் பை 36. ஓகே, இப்போது 1 பை ஏக்கு உள்ளது என்ன பண்ணணும்? 1 டிவைடட் பை எக்ஸ் டிவைடட் பை 3 ப்ளஸ் பிக்கு உள்ளது என்ன பண்ணணும்? 1 பை எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை 36. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த 3 மேலே போயிடும். 3 டிவைடட் பை எக்ஸு which is plus 1 divided by x. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 divided by 36. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ என்ன வரும்? கீழே ரெண்டும் சேமாக இருக்குது. என்ன சேமாக இருக்குது? எக்ஸு சேமாக இருக்குது. ஸோ அதை அப்படியே கீழே எக்ஸை வச்சுக்கலாம். மேலே 3 கூட்டல் 1னா 4 which is equal to 1 divided by 36. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், குறுக்கு பெருக்கல்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். எக்ஸோட வேல்யூ என்ன? 36 4ஆல் பெருக்கணும், 144. எக்ஸை தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம்? ஃபஸ்ட்டு பின்னு எடுத்திருக்கோம். அப்போ பி ஈக்குவல் டு 144 மினிட்ஸு. 144 எங்கே இருக்க ஆப்ஷனில்? ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி. என்ன கொஸ்டின்னு? ஏ மற்றும் பி ஆகிய 2 குழாய்களும் ஒரு தொட்டியை நிரப்புது. ஓகே, அதில் என்ன கொடுத்துட்டான்? ஏ வந்து பியை விட 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக நிரப்புது. ஆனால் ரெண்டும் சேர்த்து 36 நிமிடம். ஸோ அப்போ பி மட்டும் எனக்கு எத்தனை நிமிடத்தில் நிரப்பும் அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். ஓகே, இப்போ எத்தனை நிமிடம் நான் கண்டுபிடிச்சிட்டோம்? 144. அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. 5வது கொஸ்டின் பாருங்கள். வாழ்க்கையுடன் தொடர்புடையது மரணம். ஓகே, வாழ்க்கை முடிஞ்ச உடனேயும் மரணம் வந்துடும். அதுபோல் நம்பிக்கையுடன் தொடர்புடையது டேஷ். ஓகே, ஆப்ஷன் ஏ சோகம், பி ஏமாற்றம், சி வலி, டி அழுகை. வாழ்க்கையுடன் தொடர்புடையது மரணம். ஓகே, அதுபோல் நம்பிக்கையுடன் தொடர்புடையது என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஏமாற்றம் தான். ஓகே, நம்பிக்கை வைக்கிறோம், நம்மளையே ஏமாத்திடுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகே, வாழ்க்கையுடன் தொடர்புடையது மரணம், அதுபோல் நம்பிக்கையுடன் தொடர்புடையது ஏமாற்றம். அது எங்கே இருக்குது? பியில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 6வது கொஸ்டின் பாருங்கள். 20 11க்கு தொடர்புடையது. அப்போ 102 எதுக்கு தொடர்புடையதாக இருக்கும்? 20 11க்கு தொடர்புடையது. 102 எதுக்கு தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ 49, பி 62, சி 50, டி 52. சொல்யூஷன் போடலாமா? ஓகே, இப்போ என்ன? 20 வந்து 11க்கு, அது என்ன லாஜிக்கு? ஸோ 20 டிவைடட் பை 2 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன? 20ல் எத்தனை 2 இருக்குது? 10. 10 கூட்டல் 1 11. அதே மாதிரி 102 டிவைடட் பை 2 + 1. 102ல் எத்தனை 2 இருக்கும்? 51. 2. 51 கூட்டல் 1 52. 52 அங்கே இருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டி. ஓகே, என்ன லாஜிக்குன்னு புரிஞ்சுதா? 20ல் எத்தனை 2 இருக்குது? அதோட 1 கூட்டுறாங்க. அதே மாதிரி 102ல் எத்தனை 2 இருக்குது? அதனோட 1 கூட்டணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை இந்த கொஷினில். 52 ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கு. அடுத்தது 7வது கொஷின் பாருங்கள். ஒரு வியாபாரி அவருடைய பொருட்களை அடக்க விலையில் விற்க செய்வதாக கூறுகிறார். ஓகே, ஒரு வியாபாரி அவருடைய பொருட்களை அடக்க விலையில் விற்பனை செய்வதாக கூறுகிறார். 1 கிலோ கல்லுக்கு பதிலாக, அதாவது 1 கிலோ என்ன? 1000 கிராம். 1000 கிராம் கல்லுக்கு பதிலாக 900 கிராம் கல்லை பயன்படுத்தினால் அவர் பெற்ற லாபம் என்ன? லாபம் கேட்குறாங்க. ஸோ லாபம்க்கு என்ன ஃபார்முலா? லாபம் which is equal to sale price minus cost price divided by cost price into 100. ஓகே, இங்கே சேல் ப்ரைஸ் அவர் என்ன சொன்னார்? 1000 கிராம், அதாவது 1 கிலோ. அதை வந்து நான் 1000 மாற்றிக்கிட்டேன். ஆனால் அவர் அடக்க விலையை என்ன சொன்னார்? 900 டிவைடட் பை 900 இன்ட்டு 100. அதுக்கு என்னது? பர்சன்டேஜ். அதுக்காக தான் நான் அப்படி போட்டுக்கிட்டேன். இப்போது 1000ல் 900 போயிடுச்சுன்னா 100 டிவைடட் பை 900. அது பர்சன்டேஜ். ஓகே, இன்ட்டு 100 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்? இதை ரெண்டையும் அடுக்கணும். அப்போ இதுக்கு ஒரு 0, இதுக்கு ஒரு 0, இதுக்கு ஒரு 0, இதுக்கு ஒரு 0. ஸோ 1/9னா என்ன? 0.1111 போயிட்டே இருக்கும். இதை வந்து 100ஆல் பெருக்குங்க. அப்போ என்ன ஆன்சரு? 11.1
பர்சன்டேஜ். 11.1% எங்கே இருக்குது? லாபம் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு டி. அவ்வளோதான். ஃபார்முலா என்ன? சேல் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. லாபம் எனக்கு 11.11%. 7வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 8வது கொஸ்டின் பாருங்கள். அடுத்த வரும் எண்ணை காண்க. அடுத்த வரும் எண்ணை காண்க. அது என்ன கொடுத்துருக்கான்? தொடர் 1, 9, 17, 33, 49, 73. ஸோ 1 அது கூட 8 சேர்த்துங்க. 8 சேர்த்துனா எனக்கு என்ன? 9. அடுத்தது 9 கூட்டல் 8 சேர்த்துங்க. அது சேர்த்துனா எனக்கு என்ன? 17. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது ஒரு செட்டு. அடுத்து 17 கூட்டல் 16 சேர்த்துனா 33. அடுத்தது 33 கூட்டல் 16 சேர்த்துனா அதுக்கு என்ன? 49. இது ஒரு செட்டு. ஓகே. அடுத்தது என்ன பண்ணுனா 73 கூட்டல் 24 என்ன ஆன்சர் வரும்? 97. ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொதல் 2 இதுக்கு 8, அடுத்த 2 இதுக்கு 16, அடுத்ததுக்கு 24, அப்போ இன்னொரு இது வந்துச்சுன்னா 24 வரும். ஸோ ஆன்சர் என்ன? 97. அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. அடுத்து வரும் எண்ணை காண்க. 1, 9, 17, 33, 49, 73. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 97 தான் வரும். எப்படி? மொதல் 2 எண்ணுக்கு 8 கூட்டுறாங்க, அடுத்த 2 எண்ணுக்கு 16 கூட்டுறாங்க, அடுத்த 2 எண்ணுக்கு 24 கூட்டுறாங்க. இப்படியே நம்ம கண்டுபிடிச்சதுக்கு என்ன ஆன்சரு? 97. நெக்ஸ்ட் கொஸ்டின் 9வது கொஸ்டின் பாருங்கள். ரூ 1200 எத்தனை ஆண்டுகளில் 10% வீதம் ரூ 600 வட்டியை கொடுக்கும்? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு வந்து என்னது? 1200. வட்டி எனக்கு என்ன தருது? எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ அது எனக்கு என்ன தருது? 600 ரூபாய். ஆர் பர்சன்டேஜ் என்ன? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 10. ஸோ இதெல்லாம் இருக்குது. நமக்கு என்ன பண்ணணும்? எஸ்ஐ விச் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஓகே. எஸ்ஐ விச் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. பிறகு இல்லாமல் எஸ்ஐ எவ்வளோ? 600 விச் இஸ் ஈக்குவல் டு பி எவ்வளோ? 1200 இன்ட்டு எண்ணு தான் எனக்கு தேவை, அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். இன்ட்டு 10 டிவைடட் பை 100. இதுக்கும் இதுக்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்புறம் இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். ஓர் 12, ஐ 12 60. ஸோ என் ஆண்டு 5. எத்தனை ஆண்டு? 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள். ஆப்ஷன் சி. ஓகே. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 5 ஆண்டுகள். ஓகே. 9வது கொஸ்டின் என்ன? ரூ 1200 எத்தனை ஆண்டுகளில் 10% வீதம் ரூ 600 வட்டியை கொடுக்கும்? ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். 10வது கொஸ்டின் பாருங்கள். கேள்விக்குறியை நிரப்புக. எந்த இடத்துல கேள்விக்குறி இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள் கேள்விக்குறி. ஓகே. கேள்விக்குறி பாருங்கள் இங்கே இருக்குது. ஓகே. இப்போ என்ன? ஃபஸ்ட்டு இது எப்படி 6, இது எப்படி 40, இது எப்படி 18 வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிட்டோம்னா இதனுடைய லாஜிக் நமக்கு தெரிஞ்சிடும். 3 × 2 6. ஓகே. அப்படியே பெருக்கிறாங்க. 5 4 20, 22 40. ஓகே. 6 3 18. இப்போ இதை பெருக்கணும்னா 20. எனக்கு தெரியாத நம்பர் எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு 40ன்னு வரும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? 40ல் எத்தனை 20? 2 20. ஆப்ஷன் ஏ. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.